ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸில் ரிவிஷன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். சரியா? இந்த ரிவிஷன் கிளாஸில் லாஸ்ட் வீக்கில் வாய்ஸ் அண்ட் டென்ஸ் டாபிக் பார்த்தோம். இன்னொன்று வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், வாக்கியங்களின் வகைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். வாக்கியங்களின் வகைகள் என்னென்னு பார்த்தோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட், சாதாரண வாக்கியம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ரெண்டு டைப் சொல்லியிருக்கோம், அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா சாதாரண வாக்கியத்தில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவிட்டி இல்லாமல் வர்றது. சாதாரண வாக்கியத்திலே நெகட்டிவிட்டியோட வந்தா அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. கட்டளை வாக்கியங்கள், கமாண்ட் டைப், ரிக்வெஸ்ட் டைப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதுக்கு பேர். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் சென்டென்சஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் அல்லது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதுக்கு பேர். இன்ட்ரோகேட்னா கேள்வி கேட்கறதுன்னு அர்த்தம் வரும். கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் சென்டென்ஸ்னா ஆல்வேஸ் என்ன, அந்த கொஸ்டின் மார்க்ல இருக்கணும். அதுல ரெண்டு சப்டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து WH டைப் கொஸ்டின். WH டைப் கொஸ்டின் சென்டென்ஸ் should always start with auxiliary verb. ஓகேங்களா? auxiliary verbல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? auxiliary verbல அப்போ பேசிக்ஸ் தெரியணும். திரும்ப என்ன சொல்றேன்னு புரியணும். auxiliary verbனா என்னன்னு தெரியணும். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பேசிக்ஸ்ல. சரியா? அப்புறம் WH கொஸ்டின் அப்படின்னா அதே சென்டென்ஸ்க்கு முன்னால WH வேர்டு வரும். how much portions, how many portions have you completed? How many exercises have you completed? I have completed 17 out of 20 அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு WH வேர்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது மூணாவது டைப். நாலாவது டைப் என்ன பார்த்தோம்? எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஏ லவ்லி டே, வாட் ஏ லவ்லி பிரீசி டே டுடே அப்படின்னா சொன்னோம். இந்த டைப் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ். அகைன் சொல்கிறேன், கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட ஸ்கோர் எடுத்துடலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இங்கிலீஷ் கிராமர்ல. ஜஸ்ட் 1 பேஜ் நோட்ஸ். கண்டிஷனல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப்னு போடுவோம் இல்லையா சென்டென்ஸ்ல. நீங்க நல்லா டெய்லி படிச்சீங்கன்னா, ஒரு வருஷம் படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இஃப் யூ டூ ஸ்டடீஸ் வெல் ஃபார் எ இயர், டெஃபினெட்லி யூ கேன் கிளியர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? இஃப் யூ டூ ஒர்க் வெல், நீங்க சரியா பண்ணான்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கு பேர் வந்து கண்டிஷன் சொல்றாங்க. இந்த டாபிக் பேர் கண்டிஷனல் சார், கண்டிஷனல் கிளாசஸ் சொல்லுவாங்க. கண்டிஷனல் கிளாசஸ் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்றாங்க. இங்கிலீஷ் கிராமர்ல கிளாஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர்ல இந்த கிளாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பிறகு இந்த சென்டென்ஸ் எழுதிக்கிறேன். இஃப் யூ கிவ் மீ ₹100, ஐ வில் கிவ் யூ ₹200 அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் எழுதிருக்கிறோம். இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. யூ கிவ் மீ ₹100, நீ எனக்கு ₹100 கொடுன்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அப்படி கொடுத்தால் என்ன சொல்றேன், நான் ₹200 கொடுக்குறேன்னு சொல்றேன். இதை கட் பண்ணா இது ஒரு சென்டென்ஸ், இதை கட் பண்ணா இது ஒரு சென்டென்ஸ். ரெண்டு சாதாரண சின்ன வாக்கியங்களை அதை கன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுல. சரியா? அப்புறம் இந்த கிளாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளாஸ்ல என்ன இருக்கணும்னா சப்ஜெக்ட் பிளஸ் வந்து ஃபினிட் வேர்ப் இருக்கணும். ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஃபினிட் வேர்ப் அப்படின்னா அதுக்கு கிளாஸ் அப்படின்னு பேர் இங்கிலீஷ் கிராமர்ல. ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஃபினிட் வேர்ப் இருக்கணும். ஃபினிட் வேர்பும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபினிட் வேர்ப், இன்ஃபினிட் வேர்ப்னு பார்த்தோம். இன்ஃபினிட் வேர்ப்னா என்ன சொல்லுவோம் நம்ம? இன்ஃபினிட்னு ஒரு டாபிக்கே பார்த்தோம். நீ சொல்லித்தரேன். இன்ஃபினிட்டிவ், ஐ வாண்டட் டு கோ டு த மார்க்கெட், டு கோ இன்ஃபினிட்டிவ் இப்படி சொன்னோம் இல்லையா? அதாவது ஃபினிட் வேர்ப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பார்த்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் 20 ஃபார்முலா, அது வந்து முடிவுற்ற பொருளை தரும். அதுதான் ப்ராப்பரான டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல 12 ஃபார்முலா பார்த்தப்பா, பேசிவ் வாய்ஸ்ல 8 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? மொத்தம் 20 வர்பு ஸ்ட்ரக்சர் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல சென்டென்சஸ் மேக் பண்ணது. அந்த 20 சப்ஜெக்ட் வர்பு, அந்த வர்பு ஃபுல்லாவே ஃபினிட் வர்ப்னு சொல்லுவாங்க. ஃபினிட் வர்ப்னா என்ன சொல்றோம்? முடிவுற்ற பொருள், ஃபினிஷ்ட் மீனிங்கை தரக்கூடியதுன்னு அர்த்தம். சரியா? பாருங்க, ஐ வில் கிவ் யூ ₹100. இந்த ஒரு சென்டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐன்றது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? வில் கிவ் அப்படின்றது என்ன டென்ஸ்? ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன டென்ஸ் வருது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ். பார்த்தோமா இல்லையா? அது ஸோ வில் கிவ்ன்றது கரெக்ட் தானே? வெர்பேரியா கரெக்ட். ஆக்சுவலா ஃபினிட் வர்ப்ல தான் வந்திருக்கு. அப்ப இது ஒரு கிளாஸ். ஆக்சுவலா மற்ற எது வேணா அடிஷனலா எவ்வளவு வேணா இருக்கலாம் கிளாஸ்ல. ஆனா மினிமம் என்ன இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபினிட் வேர்ப் இருக்கணும். ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஃபினிட் வேர்பும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஒரு கிளாஸ் அப்படின்னு பேர். கிளாஸ் இல்ல, கிளாஸ். தமிழ்ல வேணா இருக்கு, வாக்கியத்தின் உட்பிரிவுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஒரு சின்ன வாக்கியம்னு அர்த்தம். ஒரு ஸ்மால் சென்டென்ஸை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு சென்டென்ஸ் அந்த கிளாஸ்ல என்ன இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபினிட் verb கண்டிப்பா இருந்தா அது ஒரு கிளாஸ் அப்படின்னு பேர். சரியா? கிளாஸ். இது ஒரு சின்னதாக புரிஞ்சுன்னா டாபிக் புரிஞ்சிடும் ஃபுல்லாவே. அப்புறம் இந்த ஹோல் சென்டென்ஸ் படிக்கிறேன் பாருங்க. இஃப் யூ கிவ் மீ ₹100 அப்படின்னும் போது இங்கேயும் இந்த இஃப் விட்டுருங்க. இந்த சென்டென்ஸ் சின்ன சென்டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். யூன்றது சப்ஜெக்ட் தானே, அகைன் கிவ் மீன்றது verb தானே, ஃபினிட் verb தானே வருது. அப்ப இதுவும் ஒரு கிளாஸ், இதுவும் ஒரு கிளாஸ். இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு கிளாஸ் இருக்கு ஆக்சுவலா, விச் மீன்ஸ் டூ ஸ்மால் சென்டென்சஸ். ரெண்டு சாதாரண சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். there are two classes in this sentence. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்களா? அப்புறம் இந்த ரெண்டு கிளாஸையும் வந்து இஃப்ன்ற கன்ஜெக்ஷன் போட்டுறதுனால ஒரே சென்டென்ஸா வந்துருச்சு. அதர்வைஸ் ரெண்டு சின்ன சின்ன சென்டென்ஸ் அது. இஃப்ன்ற கன்ஜெக்ஷன் போட்டதுனால இட் ஹஸ் பிகம் ஒன் லாங் சென்டென்ஸ். சரியா? ஸோ இந்த இஃப் இருக்கு இல்லைங்களா, இது கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் இங்க ஒரு கிளாஸ், இங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு, இஃப் கன்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த இஃப் போட்டு பாருங்க ஆக்சுவலா. இப்போ இதோட எடுத்துங்க, இஃப் யூ கிவ் மீ ₹100ன்னு சொல்றோம். இஃப் யூ கிவ் மீ ₹100 இப்படின்றது மட்டும் தனியா எடுத்து மீனிங் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகுதா, கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்த்தா ஆகலை. ஓகேவா? அப்படி ஆகாம இருந்ததுன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு பேர் இங்கிலீஷ்ல. டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் பேர். அதுக்கு இன்னொரு பேர் சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு பேர், அதர் நேம். அந்த டாபிக்கும் காமன். எனக்கு தெரிஞ்சு புது கொஸ்டின் பேப்பர்ல என்ன டைமென்ஷன்ல வேணா கேட்பாங்க. இந்த மாதிரி ஆத்மார்த்தமா படிக்கிறது நல்லது. எவ்வளவு கிளாஸ் இருக்கு, என்ன இருக்கு, என்ன எப்படி வேணா கேட்பாங்க. உங்களுக்கும் லேர்னிங் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம். கிளாஸ்ல ரெண்டு டைப் சொல்ல போறோம். அது வந்து இஃப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதாவது இந்த இந்த சென்டென்ஸ் மட்டும் தனியா எடுத்தா மீனிங் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா, அதனால இந்த கிளாஸ்க்கு என்ன பேரு, டிபெண்டன்ட் கிளாஸ் அல்லது சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இதை கட் பண்ணி இதை மட்டும் பாருங்க. ஐ வில் கிவ் யூ ₹100 மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா மீனிங் வருது. இது வந்து இதை டிபெண்ட் பண்ணல, இதுவே இண்டிபெண்டா வருது. அதனால இதுக்கு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. இன்னொரு பேரு மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இதுக்கு என்ன பேர், இஃப் கிளாஸஸ் அப்படின்னு பேர். அதாவது இஃப் வச்சு வர்ற சென்டென்ஸ் டைப் அப்படின்னு அர்த்தம். இஃப்னு வராது. அதுல வந்து 3 ஃபார்மேட் இருக்கு. 3 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல், 3 ஃபார்மேட் இருக்கு. இது பார்க்கலாமா? புரிஞ்சுதாப்ப? இஃப் கிளாஸ்னா இஃப் கண்டிஷனல் கிளாஸ்னு அதுக்கு பேர். இந்த கண்டிஷன் ஃபுல்னா அந்த கண்டிஷன் ஓகே அப்படி சொல்லுது. இஃப் பக்கம் வர்ற கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் அப்படி. சரி, நான் கீழே சொல்றேன் பாருங்க அப்படின்னு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு சென்டென்ஸ் இங்க எழுதிருக்கு. இஃப் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். கொஞ்சம் கரெக்டா இதுக்குங்க ஃபார்முலா. இஃப் கிளாஸ் பக்கத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் போட்டுக்கோங்க. இஃப் கிளாஸ் பக்கத்துல என்ன வரணும், இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் வரணும் இஃப் கிளாஸ்ல. சரியா? ரைட் சைட்ல வந்து இந்த பக்கம் வர்றதுல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் வரணும். 9வது டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் வரணும். ஆனா அதுல ஷல் பிரிங் தான் இருக்கணும். ஷுட் பிரிங், ஷுட் வரக்கூடாது. ஷுட்ங்கிறது பாஸ்ட் ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க, அது வரக்கூடாது. கேன், மே, வில், ஷல் பிளஸ் ப்ரெசன்ட் verb. அதுதான் கேட்டிருக்கேன். கேன், மே, வில், ஷல் மஸ்ட் பிளஸ் ப்ரெசன்ட் verb. இங்க பாருங்க, இங்க யூ ஷுட் பிரிங் இட்னு வந்ததுன்னா எரர் ஸ்பாட் பண்ணணும், ராங்னு அர்த்தம். எரர் ஸ்பாட்டிங் அங்க பண்ணிடணும், எரர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட் மாறக்கூடாது. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஒண்ணு எப்படி கொடுப்பாங்கன்னா, இதை கொடுத்து இங்க பிளாங்கா கொடுத்துருவாங்க. இங்க என்ன வரணும், என்ன டென்ஸ் வரும் போடுங்கன்னு கேட்பாங்க. இல்ல இங்க பிளாங்க் கொடுத்து இங்க கேட்பாங்க. இல்ல எரர் ஸ்பாட்டிங்ல கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங்ல இங்க வந்து எங்க எரர் கண்டுபிடின்னு கேட்பாங்க. இங்க ஷுட் பிரிங்ன்றது ஷுட் பிரிங் வரக்கூடாது. நீங்க மொத்தமா படிக்கக்கூடாது. சென்டென்ஸ் நல்லா இருக்குது அப்படி பார்க்க கூடாது. சென்டென்ஸ் பார்த்தாவே தெரியணும் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்ல வந்திருக்கு. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எப்படி போறோம், ஒரு கணக்கு கொடுக்குறாங்க, அது சம் டோட்டலா அந்த மெத்தடுக்கு தானே போகணும். மெத்தடுக்கு போனால் தான் சம் சால்வ் பண்ண முடியும், காமனா பற்றி சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இது ஞாபகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்னா என்னன்னா, இஃப் பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும், ரைட் சைட்ல ப்ரெசன்ட் ஈக்குவலன்ட் டுடே ப்ரெசன்ட் verb அப்படி வரணும்.
கேன் குட் அந்த மாதிரி வரணும். இதுதான் ஃபார்மேட். பாருங்க இப்படி தான் வரணும். இஃப் ஐ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி மை ஹேண்ட் ரைட்டிங் வில் இம்ப்ரூவ். செக் பண்ணி பாருங்க. இஃப் பக்கம் ப்ரெசன்ட் தான் வந்திருக்கு. பாருங்க வில் இம்ப்ரூவ் வந்திருக்கு. இது புரிஞ்சுதா? இது அப்படியே வந்து பேசிவ் வாய்ஸ்லயும் வரலாம். சேம் வரணும், ஆனால் பேசிவ் வாய்ஸ்லயும் வரலாம். ஆக்டிவ் வாய்ஸ்லாம் வரணுன்றது இல்லை. இதே ஃபார்முலா பேசிவ் வாய்ஸ்லயும் ஃபார்மேட்லயும் வரலாம். பாருங்க இஃப் ராதா இஸ் ரிக்வெஸ்டட், இது என்ன டென்ஸ் ஆக்சுவலா? இஸ் ரிக்வெஸ்டட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாய்ஸ் தான் மாறி இருக்கு, பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் கொடுத்தாலும் இந்த ஃபார்மேட் தான் கணக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் தான் வரணுன்றது இல்லைன்னு சொல்ல வரேன். பேசிவ் வாய்ஸும் வரலான்னு சொல்றேன். பேசிவ் வாய்ஸ் வந்ததுக்கான ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் தான் வரணும், பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடாதுங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இதனுடைய பேசிவ் வாய்ஸ் வந்திருக்கு. வில் இம்ப்ரூவ் உடைய பேசிவ் ஃபார்மேட் என்ன வரும்? வில் பி ஹெல்ப்டு அப்படின்னு வரும். இங்கேயும் பேசிவ் ஃபார்மேட், அங்கேயும் பேசிவ் ஃபார்மேட் வந்திருக்கு. சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட் அப்படின்னு பேர். என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல எரர் ஸ்பாட் பண்ண சொல்லி கேட்பாங்க, இல்ல பிளாங்கா கொடுத்து இதை எது யூஸ் பண்ணணும், எப்படி வரணும் அப்படின்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா அப்படி ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணலாம். 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட் என்ன? இஃப் பக்கத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். ரைட் சைடு மெயின் கிளாஸ் சொன்னாங்க, இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அதுல என்ன வரணும்? கேன் டூ, வில் டூன்னு வரணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இதுவும் அகைன் சொல்றேன், ப்ராக்டிஸ் பண்ணலன்னா மைண்ட்ல நிற்காது. இன்னைக்கு கொடுத்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரீயாக போய் எடுத்து அனுப்புறேன், சாஃப்ட் காப்பி அனுப்புறேன். நீங்கள் நோட் புக்லேயே ஒயிட் ஷீட்டில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நான் சொல்கிறேன், ஒர்க் பண்ணீங்கன்னா அவுட் புட் வரும். சூப்பர், நீங்களே லைக் பண்ணுவீங்க. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். கெட் திஸ்? ரெண்டாவது போலாமா? செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் அப்படி என்ன சொல்றாங்க? செகண்ட் கண்டிஷனல்ல இமேஜினரி கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சொல்லிட்டேன். செகண்ட் கண்டிஷன்ல 2 டைப் இருக்கு. செகண்ட் கண்டிஷன்ல 2 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து இமேஜினரி கண்டிஷன். நான் பறவையானால், நான் பறப்பேன். நான் பறவையாக போறேன்னா வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதாவது அதுக்கு பேர் நடக்காத ஒரு விஷயத்த சொல்றோம், இமேஜின் பண்ணி சொல்றோம். அதனால தான் அதை இம்ப்ராபபிள், ஹைப்போதெட்டிக்கல், அன்ரியலிஸ்டிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜினரி கண்டிஷன், கண்டிஷனல் டூல இமேஜினரி கண்டிஷன். அதாவது நடக்கவே முடியாது, ஆசை விஷ் பண்ணி சொல்றது. பாருங்க இதுக்கு எப்படி ஃபார்மேட் வரணும் அப்படின்னா, பாருங்க இந்த ஃபார்மேட் கவனிங்க. இஃப் இருக்கு இல்லைங்களா? இஃப் வந்திருக்கு. இஃப் கிளாஸ்ல வந்து இங்க சிம்பிள் இந்த வெர் தான் வரணும். வெர் தான் வரணும், வாஸ் வரக்கூடாது. இஃப் ஐ வாஸ் எ பேர்ட் அப்படின்னு வழக்கமா நம்ம நார்மலா அப்படிதான் எழுதுவோம். ஐ பக்கம் வாஸ் தான் வரணும், ஆனா இங்க வெர்னு வரணும். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டுடைய ஃபார்மேட். இஃப் வழக்கமா வந்து இஃப் ஐ வாஸ் எ பேர்ட் ஐ வுட் ஹவ் ஃப்ளோன் அவே அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா. ஆனா இந்த ஃபார்மேட்ல இஃப் பக்கத்துல வாஸ் வரக்கூடாது. இஃப் ஐ வெர், என்ன கொடுத்தாலும் வெர் தான் போடணும். இஃப் பிரைம் மினிஸ்டர் வெர், ஓகேங்களா? இஃப் த பேர்ட், என்ன கொடுத்தாலும் வெர் தான் வரணும், வாஸ் வரக்கூடாது. ஃபார்மேட்டே வந்து இஃப் வெர் வரணும். இங்க இதுக்கு பேர் தான் விஷுவல் கண்டிஷன். இஃப் ஐ வேர் எ பேர்ட், நான் வந்து பறவையானால். இஃப் ஐ வேர் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். இஃப் பக்கத்துல இங்க இமேஜினரி கண்டிஷன்ல என்ன வரணும்? வெர் வரணும். இது வந்து பாருங்க லாங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட்டா வெர் அப்படின்னு சொல்லணும். WHER வேர்ன்னு சொல்லுவோம், அது லாங் ப்ரொனன்சியேஷன். வெர் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஐ வேர் எ பேர்ட். ஸோ இமேஜினரி கண்டிஷன்ல என்ன வருது? இஃப் பக்கத்துல வெர் வரணும், என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் வெர் வரும். ஓகேங்களா? பாருங்க இந்த ஒரு இஃப் ஹி ஹேட் 10 hands கொடுத்துருக்காங்க, இங்க வெர் வரல. நான் படிச்சு பாருங்க. இஃப் ஹி ஹேட் 10 hands he would perform 10 activities at a time. மீனிங் வருது, அதனால இது ஓகே. ஆக்சுவலா ரைட் சைட்ல என்ன வரணும்? இங்க இதுல ரெண்டாவது கண்டிஷன்ல இமேஜினரி கண்டிஷன்ல இஃப் பக்கத்துல வெர் வரணும்னு சொல்லிட்டோம். ரைட் சைட்ல என்ன வரணும்? வில் ஃப்ளைன்னு சொல்லக்கூடாதுங்க, வுட் ஃப்ளைன்னு தான் சொல்லணும். குட் ஃப்ளை, வுட் ஃப்ளை, ஷுட் ஃப்ளை, மைட் ஃப்ளை அப்படின்னு தான் வரணும். இங்க வந்து கேன் ஃப்ளைன்னு சொன்னா இங்க குட் ஃப்ளைன்னு சொல்லணும். இது ஃபார்முலா. இது ஃபார்முலா. டிஎன்பிசி படிக்கும்போது ஜிகேவே அப்படிதான் படிக்கணும், அப்படிதான் படிக்கணும். வெளிநாட்டு திட்டங்கள் ஃபுல்லா 12 பார்த்துருக்கிறோம் இல்லையா? 2 லைன் எல்லாம் சேர்ந்து கீ எசன்ஸ் மட்டும். பிளான் என்ன, பீரியட் என்ன, ஃபோக்கஸ் என்ன கொடுத்தாங்க அப்படி, அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ கண்டிஷனல்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் என்ன சொன்னோம்? இஃப் பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ், ரைட் சைட்ல வில், ஷல், மே, கேன் பிளஸ் வெர்ப்.
அப்புறம் ரெண்டாவது இமேஜினரி கண்டிஷன், இஃப் பக்கத்துல வெர் வரணும், ரைட் சைடுல would fly அப்படின்னு வரணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. would, could, should ஏதாவது ஒன்று வந்து fly அப்படின்னு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பறவையானால், நான் பறப்பேன். நம்ம பறவை ஆக போறது இல்லை, சும்மா சொல்லிக்கிறோம், அதனால அப்படி சொல்றோம். அதுலயே செகண்ட் கண்டிஷனல்லே ப்ராப்பர் டைப் பண்ணாரு பாருங்க. செகண்ட் கண்டிஷனல் இதுல என்ன சொல்றாங்க? இஃப் பக்கத்துல என்ன வரணும்னா பாஸ்ட் டென்ஸ் வரணும். இஃப் பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் வரணும், பாஸ்ட் டென்ஸ் வரணும். அப்ப ரைட் சைடுல என்ன வரணும்? அகைன் would பிளஸ் verb வரணும். would help, should help, could help, அந்த ஃபார்மேட் வரணும். சரி, இங்க பார்த்தோம் இதே ஃபார்மேட், இதே ஃபார்மேட். இங்க இஃப் பக்கத்துல வேற வரும், இங்க இஃப் பக்கம் பாஸ்ட் டென்ஸ் வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன், ரெண்டாவது கண்டிஷன். இமேஜினரி கண்டிஷன் வந்து இது ஒரு கண்டிஷன். காட் திஸ்? ஓகேவா? அதே மாதிரி இங்க பேசிவ் வாய்ஸ் வரலாம். இந்த இஃப் பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன் இல்லையா, இதுல பேசிவ் வாய்ஸ் வரலாம். இங்க பாஸ்ட் டென்ஸ் உடைய பேசிவ் வாய்ஸ் வரலாம், இங்க ஃபியூச்சர் டென்ஸ் உடைய பேசிவ் வாய்ஸ் வரலாம். ஃபார்மேட் மட்டும் மாறக்கூடாது. அது இங்க வந்து இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்கோம், இங்க பேசிவ் வாய்ஸும் வரலாம்னு சொல்றேன். பேசிவ் வாய்ஸ் பாருங்க, இஃப் ஐ வாஸ் ஆஸ்க்டு அப்படி வரலான்ற, ஐ வாஸ் ஆஸ்க்டு பேசிவ் வாய்ஸும் வரலாம். டென்ஸ் மட்டும் மாறும், பாஸ்ட் டென்ஸ் வரணும். அதே மாதிரி இங்க ஐ வுட் பை a நியூ கார்னு சொல்றோம், பேசிவ் வாய்ஸும் சொல்லலாம். a நியூ கார் would be bought by me அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றேன். ஃபார்மேட் பார்த்துக்கோங்க ரெண்டு. ஓகேவா? அடுத்து மூணாவது வந்து தேர்ட் கண்டிஷனல். பாருங்க, எக்ஸாம்ல கண்டிப்பா 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. தேர்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல்ல என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் இங்க பாருங்க, இஃப் பக்கத்துல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க, 7வது டென்ஸ். இஃப் பக்கத்துல அது இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது 7வது டென்ஸ். ஹேட் பர்ஃபார்ம்ட் அப்படின்லாம் வரும் இல்லையா, அந்த டென்ஸ். ரைட் சைட்ல வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். பாருங்க, இது வந்து ஐ வுட் ஹேவ் சேவ்ட் ஹிம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். கெட் திஸ்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு இது ஃபார்மேட். என்ன கேட்பாங்க? ஆமா, இல்ல இது வேற எங்க என்ன வேணா வரலாம், ஒன்னும் இஷ்யூ இல்லை, எதுவும் சொல்லல. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரணும், அதாவது would have saved தான் வரணும்னு இல்லை, will have saved வரலாம். அந்த அது இந்த இதுக்கு தான் அதெல்லாம் அப்ளிகபிள். இது எப்படி வேணா வரலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல நம்ம 8ல எது வேணா வரலாம்னு சொல்லியிருக்கோம், அது வரலாம். உங்களுக்கு பார்த்து ஜஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடணும். எரர் ஸ்பாட்டும் கேட்பேன், பிளாங்கா கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல பிளாங்க் கொடுத்துருவாங்க, டென்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்க கரெக்டா லொகேட் பண்ணி போடணும். இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, சி ஆப்ஷன்ல போடலாமா? அது போடக்கூடாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும். நீங்க இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் ஆன்சர் கிட்ட பென் எடுத்துட்டு போகணும். அப்படியே போனீங்கன்னா செதஞ்சிருக்கீங்க. யூ வில் டெஃபினெட்லி லேண்ட் இன் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். சரிங்களா? ரொம்ப நல்ல நீங்க ஃப்ளோல மட்டும் கரெக்டா வந்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க. ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு 3/4 மணி நேரத்துல பேப்பரை முடிச்சிடலாம் கிராமர் வந்து. ஓகேங்களா? பாக்குறதுக்கு மலைப்பா தெரியுது, சின்ன சின்ன விஷயங்கள். கண்டிஷனல் அவ்வளவுதான், 4 ஃபார்மேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் இமேஜினரி ஒன்று, ரெகுலர் ஒன்று, தேர்ட் கண்டிஷனல் ஃபார்மேட். இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட், இங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அப்ப பாருங்க, டென்ஸ் டாபிக் அதனால போன வாரம் எடுத்தேன், கரெக்டா இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு தெரியலன்னு சொல்லவே கூடாது, டேபிள் மைண்ட்ல இருக்கணும், என்ன கேட்டாலும் கரெக்டா சொல்லணும். கெட் திஸ்?